வரக்கூடிய தேர்தலில் அவங்களே வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை அவங்களுக்கு மாற்றமா யாராவது வந்தால் நல்லா இருக்குமா நீங்க நினைக்கிறீங்க? மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க. அவங்களே வந்தா நல்லா இருக்கும். அவங்களே வந்தால் நல்லா இருக்கும். அண்ணாமலை சார் வந்து நல்லா இருக்கும். ஏப்பா நான் சரியா தான் இருக்கு. இந்தியாவில் எந்தமே வளர்ச்சி நடந்துட்டு இல்ல. எனக்கு தெரிஞ்ச எந்த வளர்ச்சி இல்ல. மக்களும் அழிவு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏமா இந்த இந்தியாவில வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்காங்க. நான் அவரை குறை சொல்ல விரும்பல. ஆட்சி சரியில்லை. கட்சி சொல்லிட்டாரு, யார் மேல வந்தாலும் பரவாயில்ல, உழைச்சாலும் சோறுன்னு சொல்லியிருக்காங்க. அது வேற என்ன இருக்குது? யார் தர போறா? கஷ்டப்படாத காசு இல்லைன்னா இல்ல. ஆனா பிஜேபி செய்யறது வந்து இப்போ வந்து ஒரு முறையில்லாத செயல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி பிரைவேட்டா சொல்ல முடியாது. அது அவர் நல்ல எஜுகேட்டட் ஃபெலோ, நல்ல ஐஏஎம்ல படிச்சவர், ரொம்ப இன்டெலிஜென்டான ஆளு. அவர் ஜெயிச்சா இது ஃபுல்லா இண்டஸ்ட்ரி பேஸ்டு செக்டர், சரிங்களா? சோ அவர் இருந்தா இந்த தொகுதிக்கு இன்னும் நிறைய நல்லது நடக்கும். மலை நல்லா இருக்கே மலை. ஒரு ரோஸ்ட் வந்து 90 ரூபா விலைங்க. இந்த ரோஸ்ட் 115 ரூபா கேட்கறாங்க. திங்கிறதுக்குள்ள ஜிஎஸ்டி கேட்கறாங்க. அப்ப என்னன்னா குழந்தை பிறந்தானாக்கா அந்த குழந்தை குடிச்சா ஜிஎஸ்டி கேட்பாங்க மாதிரி தெரியுது. தாய்ப்பால் இவ்வளவு கொடுத்தா ஜிஎஸ்டி கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணுங்கிற மாதிரி நிலைமை வந்துடும் மாதிரி தெரியுது. மக்கள் நம்பி தான் ஆட்சியாளர் இருக்கிற தவிர ஆட்சியாளர் நம்பி மக்கள் இருக்கிறது இல்ல. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பேர் செத்து போல தூங்கிட்டு இருக்கார். வரக்கூடிய தேர்தல்ல 10 வருஷம் ஆச்சு, நீங்க பாத்திருப்பீங்க. யாரு மேல வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? யார் நல்லா இருக்கு? யாரு மேல ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. தெரிஞ்சது எப்படின்னு சொல்றது? தெரிஞ்சாதான் சொல்றது. நம்ம கஷ்டப்படும், நம்ம சாப்பிடுறோம், அவ்வளவுதான். சரி, கட்சி சொல்லிட்டாரு, யார் மேல வந்தாலும் பரவாயில்ல, உழைச்சாலும் சோறுன்னு சொல்லியிருக்காங்க. அது வேற என்ன இருக்குது? யார் தர போறா? கஷ்டப்படாத காசு இல்லைன்னா இல்ல. சரி, ரைட். நம்ம பட்டியா கடை கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. இல்ல நான் வந்து தனித்தனி அவருக்கு போட மாட்டேன். யார் போடுறது வந்து எனக்கு மனசாட்சிக்கு யார் தோணுதோ. சரி, ரைட். அவங்களே வந்தாலும் நல்லா இருக்கு, வேற வந்தாலும் நல்லா இருக்கு. நான் எதை சொல்ல முடியும்? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. ஏன்னா நீங்க உங்களை நம்மள மாதிரி ஆளுதான் மேல இருக்கிறது முடிவு பண்றது, யாரு வருது வரலன்னு. அந்த மாதிரி நம்ம முடிவு பண்றதா? நீங்க முடிவு பண்ணா பொள்ளாச்சி கை வரட்டும். காமிச்சிருங்க, கை காமிச்சிருக்கேன். வரக்கூடிய தேர்தலில் அவங்களே வந்தா நல்லா இருக்குமா, இல்ல அவங்களுக்கு மாற்றமா யாரா வந்தா நல்லா இருக்குமா நீங்க நினைக்கிறீங்க? மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க. பிஜேபி தான் ஆல்ரெடி இருக்காங்க. நம்ம வந்து திரும்ப மாற்றம் வேணும்னா அவங்களே வந்தா நல்லா இருக்கும். அவங்களே வந்தா நல்லா இருக்கும். அண்ணாமலை சார் வந்து நல்லா இருக்கும். இப்ப ஆண்டுட்டு இருக்க அதே கட்சி வந்தா நல்லா இருக்குமா, இல்ல அதுக்கு மாற்றமா வேற ஏதாவது கட்சி வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? மைக். கண்டிப்பா ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா இப்ப இருந்துட்டு இருக்கிற நிலைமை எல்லாரும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அந்த மாற்றத்தை ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்பேன். கொடுத்ததுக்கு அப்புறம் அது நல்லா இல்லைன்னா அடுத்தடுத்து மாறிட்டே இருக்கலாம். இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சாத்தான் இருக்கணும். இப்ப இருந்த 10 வருஷம் ஆட்சியில நீங்க வந்து பயன் அடைஞ்சிட்டீங்களா? மேல திரும்ப அவங்களே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதுக்கு மாற்று சக்தியா யாராவது வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அவங்களே வந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் பிஜேபி வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க. எதனால அப்படி நினைக்கிறீங்க? கொஞ்சம் நல்லா நாட்டுக்கு நல்லது செய்யறாரு மோடி அவர்கள். அவர் போட்ட 15 லட்சம் உங்க அக்கௌண்ட்ல விழுந்துருச்சு. அப்போ அப்படி இல்ல, ஏழை மக்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்யறாரு. அதனால வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. திரும்ப பிஜேபி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பணத்தை எதிர்பார்க்கல, ஏழை மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, இப்போ இருக்கிறதுல முதல்ல இருந்தவங்க கொஞ்சம் சரியா பண்ணலைங்கிற மாதிரி மக்கள் மாத்தி இது பண்ணாங்க. இந்த டைம் வந்து ஆப்போசிட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியல. மக்களோட ரிசல்ட் என்னங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அந்த மக்களாகி நீங்க சொல்லுங்க, மேல யார் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? இப்போ வந்து இருக்கிற கட்சியே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன் வந்து இருக்கு. 10 வருஷம் ஆட்சி சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கு. திரும்ப அவங்களும் வந்தா நல்லா இருக்கும்னு இவர் சொல்றாரு. மேல வந்து இதே ஆட்சி நடந்தா இந்தியாவுக்கு நல்லதா, இல்ல ஆட்சி மாற்றம் ஏதாவது வந்து இந்தியாவுக்கு நல்லது நீங்க நினைக்கிறீங்களா? ஆட்சி மாற்றம் தான் இந்தியாவுக்கு நல்லது, ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறீங்க. யாரு மேல ஆட்சி மாற்றமா யாரு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? யாரா இருந்தாலும் ஒருத்தம் நல்லது பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த 10 வருஷமா யாரும் நல்லது பண்ணலன்னு சொல்லி சொல்றாங்க. நல்லா கோத்து விடுறீங்களா நீங்க? யாரு வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரோட்ல குழி தோன்றதுல தான் இருக்காங்க.
ஸோ அதனால தான் நான் யார் வந்தாலும் நோட்டாக்கு தான் ஓட்டு போடுறதா இருக்கேன். அதனால நோட்டாக்கு மட்டும் தான் போடுவேன். இது ஒரு கருத்து. அதுதாங்க, நானும் அதுதான் நோட்டாக்கு தான் ஓட்டு போடலாம். நோட்டாக்கு ஏன்னா யாருமே பண்ற மாதிரி தெரிய தெரியல, பண்ணாங்கன்னா போடலாம். இப்படி இந்த 2024 எலெக்ஷன்ல வேற ஏதாவது மாற்றம் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? மாற்றம் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பா மாற்றம் எதிர்பார்க்கறீங்க. மாற்றமா யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து பாராளுமன்ற எலெக்ஷன் தானே. இங்க நம்ம தமிழ்நாட்டுல எதுவுமே நம்ம முடிவு பண்ண முடியாது இல்லையா? கண்டிப்பா நம்ம ஜஸ்ட் ஒன்னு சப்போர்ட் இல்லாட்டி இதுதான் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. மாற்று சக்தி இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல வரீங்க? அவங்களும் வரலாம். நம்ம காங்கிரஸ் தான் இப்போதைக்கு அடுத்த டாமினேட்னா பிஜேபிக்கு அடுத்து காங்கிரஸ் தானே இருக்காங்க, யாரும் இல்லை இல்லையா? எனக்கு எந்த ஐடியா இல்ல. உங்களுக்கு எந்த ஐடியா இல்ல? இது இல்ல. தெளிவா சொல்லுங்க. மாற்று கருத்து மாதிரி வேற ஏதாச்சும் வந்தா நல்லா இருக்கும். வேற கட்சி தான் நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. வேற கட்சி ஆப்போசிட்ல வந்து இந்தியா கூட்டணியில காங்கிரஸ், டிஎம்கே இவங்க எல்லாம் நிக்கிறாங்க, திரிணாமுல் காங்கிரஸ், அவங்க வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி பிரைவேட்டா சொல்ல முடியாது. அது இப்போ புதுசா யங்ஸ்டர்ஸ் ஏதாவது படிச்சவங்க வந்தா நல்லா இருக்கும். படிச்சவங்க வந்தா நல்லா இருக்கும். புதுசா நல்லா பவர்ல நல்லா பேசுறவங்க, இந்த அண்ணாமலை மாதிரி யாராச்சும் வந்தா நல்லா இருக்கும். வேற ஒரு தெருவுல நடந்து போகும்போது இந்த மண்ணு கீழே கிடந்ததா எனக்கு வந்து தகவல் வந்து என் கையில எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப மன வருத்தமா இருக்குது. ஆனா பிஜேபி செய்யறது வந்து இப்போ ஒரு முறையில்லாத செயல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா மக்களையும் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்களை இது பண்றாங்க, சிறுபான்மையரை வந்து அடிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப மோசமான செயல் தானே. அதுவும் இல்லை, விலைவாசி எல்லாம் ரொம்ப 400 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு இருந்த கேஸ் விலை இன்னைக்கு 1200 ரூபா. அன்னாட காட்சிகளுக்கு வேலை கிடையாது. எல்லா வரி டாக்ஸ் அது இதெல்லாம் போட்டு மக்களை ரொம்ப பாதிச்சுட்டாங்க. அதான் ஒரு மாற்றம் கொடுக்கணும். 10 வருஷம் இவங்க இருந்தாங்க, அவங்களும் இருந்து பார்க்கட்டுமே. யாரு நல்லது செய்யறாங்க அவங்க கண்டிப்பா போட வேண்டியது. நம்ம யாரையும் குறை சொல்றது இல்லை. ஆனா இன்னைக்கு எல்லாம் மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. அதனால யார் எப்படி செய்வாங்கிறது நம்ம கருத்து எல்லாம் பெருசா எதிர்பார்க்கறது இல்லை. இருந்தாலும் மக்கள் பாதிக்கிறாங்க. அந்த விஷயத்துல வந்து இது பண்ணா நாட்டுக்கு யாரு நல்லது செய்தாலும் கண்டிப்பா ஏற்றுக்க வேண்டியது. கண்டிப்பா. என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்னன்னா கடந்த 10 வருஷமா பிஜேபி ஆட்சியில இருக்கு. வரக்கூடிய ஏப்ரல்ல 2024 நாடாளுமன்ற எலெக்ஷன் இருக்கு. ஆமா, திரும்ப அவங்களே வந்து நல்லா இருக்குமா இல்ல அவங்களுக்கு மாற்று சக்தி யாரா வந்து நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? தம்பி, ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒன் மேன் ஆர்மியா இருந்தா நல்லா இருக்குமா இல்ல ஒரு 10 பேர் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்குமா? ஒற்றுமையே பலம். 10 பேர் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்கும். அப்படி இல்ல. உன்னதானே சொன்ன கூப்பிட்டேன் மாமா, கோவம் வந்துருச்சு. ஒரு இடத்துல இப்போ ஒரு காலேஜ் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு ஒன் மேன் ஆர்மியா இருக்கிறவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா இருக்கும், கரெக்டா. ஏன்னா சிங்கிள் பிரைம் ஃபோக்கஸா இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டி. ஸோ அவங்க வந்து சென்ட்ரல்ல இருந்தால் நல்லா இருக்கும். ஒய்? பிகாஸ் அவர் நல்ல எஜுகேட்டட் ஃபெலோ, நல்ல ஐஏஎம்ல படிச்சவர், ரொம்ப இன்டெலிஜென்டான ஆளு. அவர் ஜெயிச்சா இது ஃபுல்லா இண்டஸ்ட்ரி பேஸ்டு செக்டர், சரிங்களா? ஸோ அவர் இருந்தா இந்த தொகுதிக்கு இன்னும் நிறைய நல்லது நடக்கும். நீங்க இங்க எப்படியோ அதை விட நாங்க தெரியலன்னா 2 பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க சார். இந்த 10 வருஷ காலமாவே மக்கள் வந்து அதிகமா வந்து பாதிக்கப்பட்டாங்க. இந்த இடையில கொரோனா வந்து பாத்தீங்களா, அந்த கொரோனால வந்து பாதி குடும்பம் அழிஞ்சு போச்சு. அப்ப எல்லாம் பொருளாதார வீழ்ச்சியில் இருக்காங்க. அதில் ஜிஎஸ்டி கொண்டு வந்தா பாத்தீங்களா, ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சிறு சிறு வியாபாரிகள் எல்லாமே டோட்டலாவே முடிச்சுட்டாங்க. அப்போ அந்த சிறு சிறு வியாபாரிகள் தான் மக்கள். அப்ப பணக்காரன் நம்பி நம்ம இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. இப்போ அப்ப ஏழைகளுக்கு வந்து ஆட்சி வேணும்னாக்கா கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வரணும். அந்த மாற்றத்தை கொண்டு வந்தாலும் சாமானிய மக்கள், நாங்களும் கூலிக்காரங்க, அன்றாட டெய்லி 1000 சம்பாதிச்சுட்டு இருக்கோம். எங்க விவசாயில பொழப்பே இல்லாம சும்மா நம்ம போய் வந்துட்டு வீட்டுல பல பிரச்சனைகள், மன உளைச்சல், இதெல்லாம் நிறைய உயிர் சேதங்கள் அதிகமா பாருங்க. சின்ன சின்ன பசங்களுக்கு அட்டாக் வருது. 35 வயசு 20 வயசுல எல்லாம் காரணம் கேட்டா மன உளைச்சல். யாருக்கு வருமானம் இல்லை, வீட்டுல குடும்பத்துல பிரச்சனை. அப்ப அதனால ஒரு வருமானம் வந்தாதானங்க அந்த குடும்பத்தை பேணி காப்பாற்ற முடியும். அந்த வருமானம் இல்லை. அதனால இந்த ஆட்சியால 10 வருஷமா ஆட்சி வச்சிருக்காங்க. இந்தியாவில் எந்த மாதிரி வளர்ச்சி நடந்துட்டு இல்லை. எனக்கு தெரிஞ்ச எந்த வளர்ச்சி இல்லை. மக்களோட அழிவு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அதனால இந்த ஆட்சியில இருந்து நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம், கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இந்த இந்தியாவில வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்காங்க. நான் அவரை குறை சொல்ல விரும்பல, ஆட்சி சரியில்லை. அப்ப ஆட்சி சரியில்லைன்னா மாற்றத்தை கொண்டு வந்தாலும் எங்களை மாதிரி சாமானியால பொழைக்க முடியும். கண்டிப்பா. வேற இதுல இது கருத்து மாற்றம் வந்தாதான் நல்லா இருக்கும்.
மாற்றம் எல்லாம் வியாபாரிகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, பிசினஸ் பண்ண முடியல. எல்லாம் ஜிஎஸ்டினாலதான் எல்லாமே பின்தங்கி போயிட்டு இருக்காங்களே தவிர யாரும் மேல வர்ற மாதிரி இல்லை. எந்த வியாபாரம் பண்ணாலும் நஷ்டத்துலதான் போயிட்டு இருக்காங்களே தவிர யாருமே வந்து முன்னேற்றங்கள் எதுவும் இல்லை. ஒரு ரோஸ்ட் வந்து 90 ரூபா விலைங்க, இன்னைக்கு ரோஸ்ட் 115 கேட்கறாங்க. திங்கிறதுக்குள்ள ஜிஎஸ்டி கேட்கறாங்க. அப்ப என்னன்னா குழந்தை பிறந்தானாக்கா அந்த குழந்தை குடிச்சா ஜிஎஸ்டி கேட்பாங்க மாதிரி தெரியுது. தாய்ப்பால் இவ்வளவு கொடுத்தா ஜிஎஸ்டி கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணுங்கிற மாதிரி நிலைமை வந்துற மாதிரி தெரியுது. அப்ப அந்த வரும்போது குழந்தைகள் எப்படி வளரும்? அப்ப மக்கள் நம்பி தான் ஆட்சியாளர் இருக்கிறத தவிர ஆட்சியாளர் நம்பி மக்கள் இருக்கிறது இல்ல. அப்ப அதனால நம்ம அந்த ஆட்சி மாற்றம் வந்தா காங்கிரஸ் வந்து ஒரு 50 வருஷமா செஞ்ச ஆட்சி வந்து இவங்க 10 வருஷத்துல முடிச்சுட்டாங்க. அவங்க 50 வருஷமா கொஞ்சமா கொண்டாங்க, அது பிரச்சனை இல்லை. இவங்க 10 வருஷம் டோட்டலா முடிச்சுட்டாங்க. அப்ப அதனால வந்து எங்களுக்கு காங்கிரஸே வந்தா பரவாயில்ல மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிண்ணா. நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் நார்மல் சாதாரண மக்களுடைய மனநிலைமை. வாங்க இதே மாதிரி நம்ம மக்களுடைய மனநிலைமையை தெரிஞ்சுக்கலாம். போக்குமாரு இதான் முதப்படி, அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற.